வெல்கம் டு மீ குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இதுலேயே கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக பட்டை லவங்கம், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அரைக்கணும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் வதங்கிட்டே இருக்கிறப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவே சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா கொதித்து கெட்டியாகணும். பாருங்கள், இந்த மாதிரி குழம்பு கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கடைசியாக கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்மி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.